வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. ஏற்கனவே வானதி ஒரு ஆட்டம் பாம்பை போட்டுட்டு போயிருக்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டி ரொம்பவே சோகமா வெளியே உட்கார்ந்துருக்க. சோழன் நிலாவும் அவர்கிட்ட வர்றாங்க. ஏய் பாண்டி, என்னடா சோகமா இருக்கன்னு சோழன் கேக்குறாரு. பாண்டி நடந்த விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு திகச்சு போறாங்க ரெண்டு பேரும். இருந்தாலும் நான் வேணும்னா வானதி கிட்ட பேசிட்டாடா அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோட எழுந்து போயிடுறாரு அவரு. அவரால் வானதியோட தொல்லையை தாங்கவும் முடியல. ஆனா வானதியை விட்டு பிரியவும் முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவரு. கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவரை தினமும் தேடி தேடி வந்த பொண்ணு தான் இந்த வானதி. ஆனா வானதியால பாண்டியன் லைஃப்ல சந்தோஷத்தை விட சங்கடம் தான் ஜாஸ்தியா இருக்கு. தினம் தினம் அவரோட லைஃப்ல பஞ்சாயத்து நடக்காம இருக்கணும்னு நினைச்சா பேசாம வானதி சொன்னபடி அப்படியே விட்டுடுறதுதான் நல்லது. நிலாவும் சோழனும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க. சரி, நம்ம பாண்டிக்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், வானதியை கூப்பிட்டு பேசுறது தான் சரின்னு தோணுதுன்னு சோழன் சொல்ல, சரின்னு நிலாவும் ஒத்துக்கிறாங்க. வானதியை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்னம்மா நீ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டியாமே நீ அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அதுக்கு வானதி எந்த சங்கடமோ தயக்கமோ இல்லாம ஆமா சொன்னேன் தாங்கிறாங்க. அதை கேட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதான் ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணணும்னு நிலா கேக்குறாங்க. உடனே வானதி முகத்துல அடிச்ச மாதிரி, என் மேல உங்களுக்கு என்ன அக்கறை, இவ்வளவு பேசுற நீங்க எப்ப கல்யாணம் பண்ணனீங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு நிலாவை ரொம்ப கேவலமா திட்டிடுறாங்க வானதி. ஏய் என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு அவங்க பேசுனதுல டென்ஷன் ஆன சோழன் வானதியை பார்த்து கேக்குறாரு. இல்லாத கேள்வி கேட்டா நான் அப்படிதான் பேசுவேன்றாங்க வானதி. பாண்டியன் வேணும்னு அவங்க முடிவெடுத்த உடனே அவங்களோட ஆட்டிடியூடு மொத்தமா மாறிடுச்சு. ஏற்கனவே எடுத்தறிஞ்சு பேசுறவங்க தான் இப்ப ரொம்பவே சீங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏம்மா உன்னை தெரியாம கூப்பிட்டுட்ட, நீ கிளம்புன்றாரு சோழன். இந்த விஷயம் பாண்டிக்கு தெரிய வர அவரும் கோவமா வர்றாரு சோழன் கிட்ட. டேய், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்குடா அவகிட்ட போய் பேசுன, பெரிய பொறுப்பு பருப்பு இவருன்னு பாண்டியனை ஏற்கனவே வெக்ஸா இருந்தவரு சோழனை போட்டு திட்டி முடிச்சிடுறாரு. ஏய் அப்படின்னு சோழனை கோவமா எழுந்திருக்க. ஏய் என்னடா நீ அப்படின்னு பாண்டியன் அவரோட நெஞ்சில அடிக்க, சேரன் எழுந்து வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாக்குறாரு. அதுக்குள்ள அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பலார் பலார்னு அரைஞ்சிக்கிறாங்க. சேரன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ரெண்டு பேரையும் பொறிக்க முடியல, பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அப்போ அங்க வர்ற நிலா, நிறுத்துங்க நிறுத்துங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கத்த, சோழனும் பாண்டியும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அப்போ நிலா பாண்டிக்கிட்ட, சோழன் வானதி கிட்ட பேசல, நான் தான் பேசினேன், இனி நாங்க ரெண்டு பேருமே உங்க விஷயத்துல தலையிடவே மாட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு நிலா பளீர்னு சொல்லிடுறாங்க. பாண்டியனுக்கு தர்ம சங்கடமா போயிடுது. என்ன இவ என்னோட ஒய்ஃபாவே மாறிட்டாளான்னு அப்படியே கண்கள் விரிய அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு சோழன். வானதி வெளியே இருக்கப்பவே வீட்டுக்குள்ள இத்தனை பிரச்சனை வந்தாச்சு, இனி வீட்டுக்குள்ள வந்தா நவகிரக மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில திரும்பிட்டு இருப்பாங்களா, இல்ல வட துருவம் தென் துருவம் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா பிச்சுட்டு போக வேண்டி இருக்குமான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.